Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. In date 22/2/2025 இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் வெல் அட்வான்ஸ்டாகவே போஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீட் UG 2025 கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற நாள் வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SAP வியூஸில் நம்ம பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இந்த பெய்டு சர்வீஸ் அப்படிங்கிறது நீட் அப்ளிகேஷன் போடுற டே 1லேருந்து லாஸ்ட் டேட் வரைக்கும். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கான நீட் ஸ்கோர் கார்டை, நீட் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடித்து ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 6 ரவுண்டு கவுன்சிலிங் நடந்தது. ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 6 ரவுண்டு கவுன்சிலிங் நடந்தது. இந்த 12 ரவுண்டு கவுன்சிலிங்கில் உங்களுடைய மார்க்குக்கு எந்த ரவுண்டில் சீட்டு கிடைக்குமோ அது வரைக்கும் உங்களுக்கான கைடன்ஸ் கொடுத்துட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, காலேஜினுடைய ஹிஸ்ட்ரி மற்றும் அதனுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த பெய்டு சர்வீஸில் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2024 தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்றதுக்கு முதல்ல எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு எவ்வளோ செலவாகும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்றதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2024 அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்குறோம். 2025 இது ஏதாவது மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதை 2025 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துடலாம். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் சேருவதற்கு டியூஷன் ஃபீஸ் ஒரு வருடத்திற்கு 18,073 ரூபாய் மட்டுமே. இந்த 18,073 ரூபாயை எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்கன்னா, டியூஷன் ஃபீஸ் 6,000 rupees, ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000 rupees, இன்க்ளூடிங் மெடிக்கல் எக்ஸாம், காசு அண்ட் டெபாசிட் 1,000 rupees, லைப்ரரி ஃபீஸ் 1,000 rupees, யூனிவர்சிட்டி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,473 rupees, குரூப் இன்சூரன்ஸ் LICயில் 300 rupees, ரெட் கிராஸுக்கு 100 rupees, மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் 100 rupees, ஃப்ளாக் டேக்கு 100 rupees. இதுவே அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 16,073 ரூபாய். இந்த 16,073 ரூபாயை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க? டியூஷன் ஃபீஸ் 4,000 rupees, ஸ்பெஷல் ஃபீஸ் 2,000 rupees, காசு அண்ட் டெபாசிட் 1,000 rupees, லைப்ரரி ஃபீஸ் 1,000 rupees, யூனிவர்சிட்டி ஃபீஸ் 7,473 rupees, LIC குரூப் இன்சூரன்ஸுக்கு 300, ரெட் கிராஸுக்கு 100 rupees, மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் 100 rupees, ஃப்ளாக் டே 100 rupees. அப்போது கவர்மெண்ட் MBBSயில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 18,073, கவர்மெண்ட் BDSயில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 16,073 rupees. அப்போ ஃபீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,000 rupees டிஃபரன்ஸ். இதுவே ESIC KK நகர் சென்னையில் இருக்கிற காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பர் இயருக்கு 1 lakh rupees. இதுவே வார்டு கோட்டாவில் ESIC வார்டு கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்கன்னா 24,000 ரூபாய். சரி, இப்போது உங்களுக்கு 18,073 ரூபாய் இருந்தது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். ஓகே, சரி. இப்போ வீடியோவோட பிகினிங்கில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த வீடியோவை இப்போவே முன்கூட்டியே போடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். எதனால் அப்படின்னா, இன்னமும் 2 மாதம் இருக்குது. நம்ம போடுற ஒவ்வொரு நாளும், நம்ம போடுற எஃபர்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கான ஒவ்வொரு மார்க்கு
அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சீட்டை டிசைட் பண்ணுற மார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்போது கவர்மெண்ட் காலேஜுக்கான கட் ஆஃபை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க ஆர் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் அப்படிங்கிறது 18,073 ரூபாய் மட்டுமே. அதுவே உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறீங்கன்னா 4,50,000 ரூபாய். இது வந்து கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு. இது போக கல்லூரியில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மிசலினியஸ் ஃபீஸு, அதர் ஃபீஸ் அது இதுன்ட்டு இது அப்படியே டபுள் ஆகலாம். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13,50,000 பர் இயர். இதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த 13,50,000 நிற்காது. ப்ளஸ் அதர் ஃபீஸ், மிசலினியஸ் ஃபீஸு, லெபார்ட்ரி ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு அப்படின்னு இது வந்து கிட்டத்தட்ட 18 to 19 வந்துடும். இதுவே பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறீங்கன்னா 24,50,000 ரூபாய். இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது வரும். எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது அந்தந்த கல்லூரியில் வாங்கக்கூடிய தொகை. ஓகேங்களா? சரி, என்ஆர்ஐ லேப்ஸ்டு கோட்டாவில் சீட் எடுத்திங்கன்னா 21,50,000 ரூபாய் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லா கல்லூரிகளுமே இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது விஷயம் என்னங்க சார், இதை ஏன் முன்கூட்டியே சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய மதிப்பெண், உங்களுடைய நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது அரசு கல்லூரியில் நீங்கள் சேரணும், அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரணும் அப்படின்னா அந்த மதிப்பெண் இருந்தால் நீங்கள் வருடத்திற்கு 18,073 ரூபாய் மட்டுமே செலவு செய்தால் போதுமானது. அதுவே கவர்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துருக்கிறீங்கன்னா நீங்கள் 8 to 9 lakhs. ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8,75,000 ரூபாய் அப்படிங்கிறது சேவ் ஆகுது பர் இயர். அப்போது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு இந்த ஏஜில், இந்த ஏஜ் குரூப்பில் இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களால் சம்பாரித்து கொடுக்க முடியாது. அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணில் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் வந்து இந்த செலவுகளை தவிர்க்க முடியும். அதனால் நம்ம இப்போவே இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான எஃபர்ட்டை இந்த 2 மாத காலத்தில் நம்ம போடும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் சீட்டு எடுப்பதற்கான மதிப்பெண்ணை பெற்று வரலாம். அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இதுவே வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த காலேஜில் நான் வந்து இண்டிவிஜுவலாக சொல்கிறத விட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 4.5 லட்சம் ரூபாய் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டானா 13 லட்சம் ரூபா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ். என்ஆர்ஐ கோட்டாவாக இருந்ததுன்னா 24.5 lakhs ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ். என்ஆர்ஐ லேப்ஸ்டாக இருந்தால் 21.5 lakhs ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ். இதுவே இந்த கல்லூரி அப்படிங்கிறது, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸில் 21 கல்லூரி இருக்குது. இந்த 21 கல்லூரிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபீஸு கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாக, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக, என்ஆர்ஐக்கு தனியாக, என்ஆர்ஐ லேப்ஸுக்கு தனியாக. இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசியில் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். சென்னையில் இருக்கிற கேகே நகர் சென்னையில் ஜாயின் பண்ணிங்கன்னா 1 lakh per year. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணிங்கன்னா 56,330 ரூபாய். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. இதில் 3 தான் இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மிஷன். இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டான்னா 5,40,000 ரூபாய் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ். இதுவே நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் கவர்மெண்ட் கோட்டா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் 4.5 லட்சம் ரூபா. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எடுத்திங்கன்னா 5,40,000 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ். அப்போது இதுலேயே கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 5,40,000 ரூபா வித்தியாசம் வருது, கிட்டத்தட்ட 1 லட்சம். அதுபோக எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிற போது அது எங்கேயோ போயிடும். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 16,20,000 ரூபா. அங்கே என்ன பார்த்தோம், 13,50,000 ரூபாய். அப்போ இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் இல்லைன்னா 2,70,000 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. அதுவே என்ஆர்ஐ சீட் அப்படின்னா
ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 29,40,000 ரூபாய். 5 லட்சம் ரூபா டிஃபரன்ஸ் வருது. கரெக்டாக சொல்லணும்னா 4,90,000 ரூபாய். NRI லேப்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 25,80,000, இங்கே வந்து 21,50,000. அப்போ கிட்டத்தட்ட 4,30,000 ரூபாய் அப்படிங்கிறது வித்தியாசம் வருது. கன்னியாகுமரி மிஷன் கீழே கொடுத்துருக்காங்க. 5,40,000 கவர்மெண்ட் கோட்டாக்கு, 16,20,000 ரூபா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, 29,40,000 அப்படிங்கிறது NRIக்கு, 25,80,000 அப்படிங்கிறது NRI லேப்ஸ் இருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். BDS செல்ஃப் ஃபைனான்ஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கு 2,50,000 ரூபாய் ஃபீஸும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 6 லட்சம் ரூபாய் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ். இது எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்கும். NRI லேப்ஸில் 9 லட்சம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கருத்தில் கொண்டு, இதை மனதில் கொண்டு மாணவர்கள் இருக்கக்கூடிய இந்த 2 மாத காலத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டு எஃபர்ட் என்னமோ அதை கொடுத்து உங்களுடைய மதிப்பெண்ணையும் கூடுதலாக்கி கொண்டு உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் சீட் எடுத்து கொடுத்து அவர்களுக்கான அந்த பொருளாதார தேவையை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணதுக்கான காரணம் இதுதான். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்து பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ், 1 or 2 டவுட்ஸ், கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் இது எல்லாத்தையுமே பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறீங்க, உங்களுக்கான ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரம் 1 டிசம்பர்லேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுற விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றிய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க 3,000 ருபீஸ் பே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டெஸ்ட்டு அப்லோட் பண்ண நாள்லேருந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கொள்ளலாம். ஆன்சர் கீ, சொல்யூஷன் இது எல்லாமே டெஸ்ட்டு முடிச்சோன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். அவுட் ஆஃப் 720க்கு நீங்கள் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னே கிடச்சிரும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க், இதெல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கார்டும் தெரிந்துவிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட் கூட மீட் பண்ணுறேன்.